Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 841வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட தாங்க வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா ஒன்ப்ளஸ்லேருந்து அடுத்தடுத்த எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது தான். ஒன்ப்ளஸ் டேப்லெட் மட்டும் இல்லை, ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் லேப்டாப்பும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Xiaomiயில் ஒரு ஆஃபரை ரன் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வேறு லெவலான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. சாம்சங்கில் கூட ஆஃபர் ரன் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இதுக்கு முன்னாடிலாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இதுக்காக மெட்டா தரப்புலேருந்து ஒரு புது அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, உங்களோட 2 ஸ்டெப் அத்தான்டிகேஷனை வச்சு கூட ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து instagram.com/hacked அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில் கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபீச்சர், ஏன்னா ஹேக் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இந்த அப்டேட்டை இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வாட்ஸ்அப்பில் பிக்சர் இன் பிக்சர் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஆப்ஷனை எட்டு வராங்க. இது புது ஆப்ஷன் சொல்ல முடியாது, வாட்ஸ்அப்புக்கு வேணால் புது ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது எந்த அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம வெளியே போனோம் அப்படின்னா அது குட்டியாக பிக்சர் இன் பிக்சர் மோடில் போயிட்டு உட்காந்துருக்கும். ஸோ எல்லா வீடியோ காலிங் அப்ளிகேஷன்லையும் இப்படி தான். ஆனால் வாட்ஸ்அப்பில் மட்டும் இதை பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ அந்த பிக்சர் இன் பிக்சர் மோடை தான் இன்னபிள் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் வருது அப்படின்னா இனிமேல் நீங்கள் பேக் போயிட்டு வீடியோ கால் பேசிட்டு வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியும். அதை ஒரு குட்டி பிக்சர் இன் பிக்சர் மோடில் போட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை இனி ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. அடுத்து கொஞ்ச நாளாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன், ரெட்மி நோட் 11 ப்ரோ 2023 அப்படின்னு ஒரு வெர்ஷன் வரப்போகுது. இது ஒரு 4G மொபைலாக இருக்கும். எதுக்குடா இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது ரெட்மி நோட் 11 ப்ரோ 2023 அப்படின்ற நேம்லாம் வரப்போகிறது இல்லைப்பா. இந்த மொபைல் ரெட்மி நோட் 12 ப்ரோ 4G அப்படின்ற நேமில் வரப்போகுது. என்ன நேமில் வந்தாங்க, புதுசான மாடல்ஸோட புதுசான நேமில் கலரக்கி விடுறாங்க பழைய மொபைலை. ஸோ அவங்க வந்து சேல் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இனி யார் 4G மொபைல் வாங்க போகிறான்னு தெரில. ஒரு வேளை ஒரு 10-12லேருந்து 13,000 ப்ரைஸ்க்குள்ளே எட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பேசப்படுற ஒரு மொபைலாவது இருக்கணும். பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்றத ஒரு சில சர்டிஃபிகேஷன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. அடுத்து Xiaomiலேருந்து Xiaomi ஃபேன் ஃபெஸ்டிவல் அப்படின்ற பேரில் அவங்களோட ஆஃபர் சேலை ரன் பண்ணுறாங்க. இது வந்து 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவும் இருக்கிற மாதிரி தாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு குட்டியான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது போக எப்பவும் மாதிரி அந்த 12 மணிக்கு முதல் 100 பேருக்கு ஆஃபர் அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த 12 மணி சேலையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் லக்க நம்புறவங்களா இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட்லாம் யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. நானும் ஒரு சில டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு டைம் கிடைக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து சாம்சங் அவங்களோட பிக் ஹாலிடே சேல் இதையும் அனௌன்ஸ் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவும் 21ஆம் தேதி வரைக்கும் தான் ரன் ஆகுது. இதுல சாம்சங்லேருந்து சமீபமாக லான்ச் ஆன சாம்சங்கோட M04லேருந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து சாம்சங் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சாம்சங்கோட ஹாலிடே சேலை விசிட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ப்ராடக்ட் வெளியே வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இதுல நிறைய கார்டு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ஆஃபரும் நல்லா இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஸோ அதனால இதை ஒரு டைம் செக் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்தது அப்படின்னா இதில் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து அடுத்தடுத்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்ப்ளஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அடுத்தடுத்து எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஏற்கனவே எதிர்பார்க்காம இருக்கும்போது அவங்களோட மானிட்டர் லான்ச் பண்ணாங்க, கூடவே கேமிங் கீபோர்ட் சீக்கிரமாக கொண்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்துல ஒன்ப்ளஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரப்போகுதுன்னா ஸ்மார்ட் ஸ்பீக்கர், ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் ரிங், வெப் கேமரா, ரவுட்டர்ஸ், மவுஸ் பேட், VR ஹெட்செட்ஸ், டேப்லெட்ஸ், நோட் புக், அதாவது ஒன்ப்ளஸோட லேப்டாப்ஸ். ஸோ இந்த அளவுக்கு எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸை 2023ல் லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் ஒன்ப்ளஸில் 2023ல் நிறைய லான்ச்சும் எதிர்பார்க்கலாம், நிறைய ப்ராடக்ட்டையும் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு குட்டி Xiaomi மாற ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ப்ளஸ் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சப் பிராண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நிறைய லான்ச் இருக்கும் போல் வாங்குறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷனும் கிடைக்கும். அடுத்து டீல் ஆஃப் த டேல எக்கச்சக்க டீல்ஸ் வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனல் தாங்க ஒரே வழி. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட்மியோட ரெட்மி A1 இதை வந்து 6,300 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் அமேசானில் இந்த மொபைலை 6,000 அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது. இந்த மொபைல் 6,000 அப்படின்னு சேல் பண்ணாலுமே நம்மளால் ஃபெடரல் பேங்க் மாதிரி ஒரு சில கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது
பண்ணும்போது ரூ. 600 கம்மி பண்ணி 5300 அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ 5300 கண்டிப்பாக ஒரு ஓகேயான டீல், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஆம்ரானோட ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து 1.69 இன்ச்சஸ் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயோட வருது, லிக்விட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஸ்மார்ட் வாட்சில் இருக்க ஃபீச்சரும் இருக்குது, கூடவே உங்களுக்கு ப்ளூடூத் காலிங்கும் சப்போர்ட் பண்ணுது. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 2000 அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ இப்போ ஆஃபர் காரணமாக 1500 அப்படின்ற ப்ரைஸ்க்கு நம்மளால் வாங்க முடியுது. ஸோ ஆம்ரான் மாதிரி ஒரு பிராண்ட் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1500 இந்த ஸ்மார்ட் வாட்சை செக் பண்ணி பாருங்கள். குறிப்பாக வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ரிவ்யூஸில் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க, என்ன ப்ராடக்ட்டை வாங்குறதா இருந்தாலும். ஸோ ஆஃபர்னு மட்டும் வாங்கிட முடியாது, அது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படி நம்புகிறேன். அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சேனல் க்ரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இதை மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.